அன்பார்ந்த மை வீத்தியர்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய வாழ்வியல் சூழல்ல, இன்றைய ஒரு பிசினஸ் பிளாட்ஃபார்ம்ல, இன்றைய சமூக சூழல்ல ஒரு வார்த்தை நமக்கு கேட்கறதுக்கு சங்கடமான வார்த்தையா, ஒரு பிரமிப்பான வார்த்தையா இருக்கும். அது என்ன அப்படின்னா, பொருளாதார சுதந்திரம், ஃபினான்சியல் ஃப்ரீடம். முதல்ல அப்படின்னு என்னன்னு பார்ப்போமா? இதுக்கு என்ன அளவுகோல் சொல்றாங்க இந்த பொருளாதார வல்லுநர்கள்னா, 3 விஷயத்தை நமக்கு அளவுகோல சொல்றாங்க. ஒண்ணு, நினைச்சதை நினைச்ச நேரத்துக்கு வாங்கணும், நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போகணும், நினைச்சதை நினைச்ச நேரம் செய்யணும். இந்த 3 விஷயம் யாருகிட்ட இருக்குதோ, சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கடைக்கு போனா டேக்கை பார்க்காம பொருள் வாங்கணும், ஹோட்டலுக்கு போனா சைடுல ரேட்டை பார்க்காம ஆர்டர் பண்ணணும். இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சரியா? நமக்கும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும். இதுக்கு நம்ம செய்யற வேலை, இப்போ வாங்கிட்டு வருமானம் இடம் கொடுக்குதா, இல்லை இப்போ கொடுக்குமா, இன்னைக்கு இல்லாட்டி 10 வருஷம் கொடுக்குமான்னு கேட்டா அந்த கேள்வியே தப்பு. ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கும்போது இது கேள்வி கேட்கணும். இப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பொருளாதார சுதந்திரம் யாருக்கு கிடைச்சிருக்குது அல்லது யாருக்கு கிடைக்கும் நம்புறோம்னா, பரம்பரை பணக்கார வீட்டில் பிறந்தவனுக்கு கிடைக்கும், அல்லது பயங்கரமான திறமை உள்ள பெரிய பாடகன் ஹிட் ஆயிட்டான், இல்ல பெரிய நடிகன் ஹிட் ஆயிட்டாரு, இல்ல ஒரு பெரிய மியூசிஷியன், இப்ப எப்படி வச்சுக்கீங்க, ஏதோ ஒரு ஃபீல்டுல ஒரு ஓவியர், ஏதோ ஒரு ஃபீல்டுல அந்த நபர் அவுட்ஸ்டாண்டிங்கா ஒரு பெரிய ஒரு டேலண்ட் பர்சனா தன்னை ஹிட் பண்ணிட்டாருன்னா, கோடிக்கணக்கில் காசு இருக்குது, அவருக்கு சுதந்திரம். ஃபாரின்ல போய் நியூ இயர் கொண்டாடலாம், எந்த கண்ட்ரிக்கும் போகலாம், கிரிக்கெட் மேட்ச் எங்க இருந்தாலும் நேரா போய் முன்னாள் உட்காந்து பார்க்கலாம், எதுனாலும் பார்க்கலாம். அவர் வருமானத்தை பத்தி கவலை இல்லை. ஏன்னா வருமானம் எங்கேயோ வந்துட்டு இருக்குது, செலவு நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ செலவு பண்றது நம்மளோட வேலை, சம்பாதிக்கிற வேலை இல்லை, அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சு வச்சாச்சு, அதுல வர்ற காசு கண்ணா அப்படின்னா வருது. இட் இஸ் பாசிவ் இன்கம். ஆக்டிவா இல்லாட்டி கூட இன்கம் வருது. அப்படி ஏதாவது நம்ம தாத்தா அப்பா சம்பாதிச்சதுதான் நம்ம அந்த வேலையை பண்ணலாம், அல்லது நமக்கு மிகப்பெரிய திறமை இருந்தா அதை காமிச்சு சம்பாதிச்சுக்கலாம். இப்படி விஷயம் இல்லாத போது என்ன பண்றதுங்கிறதா நடுத்தர மக்களுடைய யதார்த்தமான கேள்வி. அப்படி ஒரு கேள்வி இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தையை அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, அதை மதிக்கிறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை, கடந்து போயிடுறாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஏன் இந்த வார்த்தை நமக்கு பிடிக்காதா? நம்ம கிடைச்சா நம்ம விரும்ப மாட்டோமா, அதை கொண்டாட மாட்டோமா? அப்படி உண்மையிலுமே இந்த பொருளாதார சுதந்திர விஷயத்துக்குள்ள நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இது வரைக்கும் அது உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தையா இருந்திருக்கலாம், அல்லது தெரியாத வார்த்தையா இருந்திருக்கலாம். பட் மை வீட்டில் வந்ததுக்கு பின்னால இது உங்களுக்கும் சொந்தமுங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டு இதுல டீமை டெவலப் பண்ணி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்த விஷயம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லாட்டியும் 6 மாசம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு இல்லாட்டியும் 1 வருஷம் கழிச்சு, வேண்டாங்க 5 வருஷம் கழிச்சாவது ஆயுசுல இந்த பொருளாதார சுதந்திரத்தை அடைஞ்சிட்டு தாங்க நம்ம வாழ்க்கையை முடிப்போம். அப்படி ஒரு வாய்ப்பை மையத்துக்கு கொடுத்துருக்குதுங்க. இப்ப இந்த விஷயத்தை எடுத்துட்டு மனசார செய்யணுமா வேண்டாமா? ஸோ பொருளாதார சுதந்திரம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, பணக்கார வீட்டில் பிறக்கல, கவலை இல்லை, புதுசா பிறக்க முடியாது, நம்ம பெரிய திறமை இல்லை, கவலை இல்லை, ஆர்வமும் விடாமுயற்சியும் எஃபர்ட் போடுற அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்ததுன்னா, மைவித்ரி பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த பொருளாதார சுதந்திரத்தை இதன் மூலியமா அச்சீவ் பண்ண முடியும். சரியா புரிஞ்சுக்கிட்டு களமிறங்கி வேலை செய்யுங்க. காலம் அந்த வெற்றிக்கினிய உங்கள் கையிலும் கொடுக்கும். அதற்கு மைவித்ரி துணைக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.